புங்குடுதீவு மாணவியின் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலையில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. புங்குடுதீவு மாணவியின் வன்புணர்வு படுகொலையை கண்டித்து திருகோணமலையில் மகளிர் அமைப்புகள் சில ஒன்றிணைந்து அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள மகளிர் அமைப்புகள் சில ஒன்றிணைந்து திருகோணமலை முற்றுவழி மைதானத்தில் காலை 8:30 அளவில் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். புங்குடுதீவு மாணவியின் படுகொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பெண்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் ஸ்லோகங்களை ஏந்திருந்தனர். இதேவேளை முற்றுவழி மைதானத்திலிருந்து பேரணியாக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்வதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனையடுத்து முற்பகல் 11 மணி வரை அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மகஜரை கையளிப்பதற்காக பஸ்கள் மூலம் ஆளுநர் அலுவலகத்தை சென்றடைந்தனர். ஆயினும் முக்கிய வேலையொன்றின் நிமித்தம் ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவித்து கிழக்கு மாகாண அமைச்சரான ஆரியவதி கலப்பதி மகஜரை பொறுப்பேற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். புங்குடுதீவு மாணவியின் கொலையை கண்டித்து கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்திலும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதியிலிருந்து ஊர்வலமாக மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.